ஹல்லேலூயா. இப்போ எந்த நாடுகளில் சண்டை நடக்குது அதிகமா? இஸ்ரேல், ஈரான். அந்த ஈரான் இப்போ தனி நாடாக இருக்குது. மற்றபடி 7 நாடுகள் சேர்ந்து அவர்கள் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த பாபிலோன் நாடு மிகப்பெரிய நாடு. இஸ்ரேலை விட 200 மடங்கு பெருசு. இஸ்ரேலை விட 200 மடங்கு பெருசு. அந்த பாபிலோனில் அகஸ்டஸ் சீசர் என்று அழைக்கப்படுகிற அகாஸ்வேரு ராஜாவாக இருந்தார். இந்த அகஸ்டஸ் சீசர் ராஜாவாக இருந்தபோது அப்போ இஸ்ரேல் நாடெல்லாம் இல்லை, தனி நாடாக இல்லை. இஸ்ரேல் மக்களை அவ்வப்பொழுது கைது செய்து கொண்டு போய் விடுவார்கள், தங்களுக்கு அடிமைகளாய் வைத்து கொள்வார்கள். இந்த அகஸ்டஸ் சீசர் இருக்காரே, இவர் பெரும் படையை பிடித்து கொண்டு வந்தார். அந்த படையை கொண்டு வந்து அநேகரை கைது செய்தார். அழகான பெண் பிள்ளைகள், அழகான ஆண் பிள்ளைகள், ஞானம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு போய் விடுவார்கள். அதில் அத்சாள் என்று சொல்லப்படுகிற ஒரு அழகான பிள்ளை, அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவளுடைய சிறிய தகப்பன் மகன்தான், அதான் அண்ணன், சித்தப்பா பிள்ளை தான் அவரை வளர்த்து கொண்டிருக்கிறா. அந்த சித்தப்பா பிள்ளையும் பிடித்து கொண்டாங்க, இந்த அத்சாலையும் பிடித்து கொண்டாங்க. பிடித்து அந்த பாபிலோனுக்கு கொண்டு போய் விட்டார்கள். அந்த பாபிலோனில் இவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். இந்த அத்சாள் ஒரு வீட்டில் வேலை செய்கிறவளாய் மாறினாள், வீட்டில் வேலைக்காரியாய் மாறினாள். அங்கே இருக்கும்போது அவருடைய அண்ணன், அதாவது பெரிய சின்ன தப்பன் மகன், அந்த மொர்தேகாய், அவர் அந்த அரண்மனையுடைய வாசலில் குப்பையிலே கிடக்கிறார். எந்த நேரமும் அவருக்கு சந்தோஷம் இல்லை, அவருக்கு சமாதானம் இல்லை. இப்படி அடிமைகளாய் வந்து விட்டோமே என்று அங்கே குப்பையிலே கிடக்கிறார். இப்படிப்பட்ட நாட்களில் திடீரென்று இந்த அத்சாள் செலக்ட் பண்ணப்படுகிறாள் ராணியாக. ஏனென்றால் அகாஸ்வேருடைய மனைவி வஸ்தி மிக அழகி. அந்த அழகி என்ன செய்து விட்டாள், ராஜா நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு நான்லாம் வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டா. அவருடைய அழகு பெருமை, அந்த பெருமையினால வர முடியாதுன்னு சொன்ன உடனே அவளை அந்த அந்தஸ்திலிருந்து தள்ளி அந்த இடத்துக்கு ஒருத்தரை தேடுகிறார்கள். இந்த அடிமை பெண்ணாகிய அத்சாள் செலக்ட் பண்ணப்படுகிறாள். அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்களேன். அடிமை பெண், அவள் அழகு உள்ளவள் மட்டுமல்ல, ஞானம் உள்ளவள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவள். ஆகவே 127 நாடுகளுக்கு ராஜாத்தி. இந்தியாவும் சேர்ந்து 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாய் மாறிவிடுகிறாள். அங்கே அரண்மனையில் இருக்கிறாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே, சிறுமைப்படுகிறோம் ஆண்டவரே. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 90, 14, 15. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். தேவரீர் யார் சிறுமைப்படுத்தினதாம்? கர்த்தாவே, நீர்தான் எங்களை சிறுமைப்படுத்தினீர். நீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் இன்று கெஞ்சுகிற காரியம் அதுதான். ஆண்டவரே, நீர் எங்களை சிறுமைப்படுத்தினீர். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்டோம். ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக்கும். அதற்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இங்கே இருக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரும் பலவிதமான பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகள். அந்த பாடுகளிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். நானும் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறோம். ஆனால்
என்னை பலப்படுத்தாது போனால் நான் எங்கே ஓடுவேன்? 15 வசனம் மட்டும் வாசிமா. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்பா, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். யார் யார் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவீர்கள், ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்கும்? உண்மையாகவே பார்க்கறதுக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், ஆனால் உள்ளமோ உடைந்து நொறுங்கி போயிருக்கும். பலவிதமான காரியங்கள் நம்முடைய சபையில் திருமணமாகாத தங்கச்சிமார், திருமணமாகாத தம்பிமார், அவர்களுக்கு ஏற்ற காரியங்கள் நடக்காததுனால உள்ளம் உடைந்து போகிறார்கள். ஆனால் வெளியே தெரியாது, உள்ளம் உடைந்து நொறுங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, வாசியுங்கள், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, வருத்தப்படுத்துகிறார். ஆனால் என்ன கற்றுத்தருகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பாட்டினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் பிழைப்பான் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 26, 6, 7, 8 ஆகிய வசனங்களில் எகிப்தியர் இந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களை என்னமாய் ஒடுக்கினார்? வாசி கேட்போம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எங்களை சிறுமைப்படுத்தி, எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது. என்ன வேலையை சுமத்தினார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் செங்கல் அறுக்க வேண்டும். அந்த செங்கல் அறுக்கிறதற்கு அறுத்து சுட்டு இத்தனை செங்கல்னு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதற்கு இந்த செங்கல் அறுக்கிறதற்கு அவர்களுக்கு விறகு கொடுக்கப்பட மாட்டாது. விறகு காட்டிலே போய் பொறுக்கி கொண்டு வந்துதான் அதை சுட்டு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எத்தனை பாடுகள்! இதிலே ஆள் ஓட்டிகள் என்று சொல்லுகிற ஆட்களை ஓட்டுகிறவர்கள் சவுக்கால் அடித்து நொறுக்கி ஓட்டுவார்கள். கொஞ்சம் நிற்கலாம் என்றால் முடியாது, அதற்குள்ளே வந்து அடித்து நொறுக்கி விடுவார்கள். இந்த ஆள் ஓட்டிகள் நிமித்தமாய் அதிகமாய் பிள்ளைகள் வேதனைப்பட்டார்கள். எகிப்து நாட்டில் ஆண்டவரோ ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார், ஆபிரகாமே உன்னுடைய சந்ததி எகிப்துக்கு போகிறது, அங்கே 400 வருஷம் வேதனைப்படுவார்கள். 400 வருஷம் அங்கே வேதனைப்படுவார்கள். ஆனால் முன்னதாக ஆண்டவர் யாரை அனுப்பினார்? ஆபிரகாமுடைய பரம்பரையில் வந்த யோசேப்பை அனுப்பினார். யோசேப் அந்த நாட்டில் ராஜாவுடைய மேலாக, ராஜாவுடைய தகப்பனை போல இருக்கிறார். அங்கே பிரதம மந்திரியாக இருக்கிறார். அவர்தான் மொத்தம் கண்காணிக்கிறார். அந்த செய்தி தகப்பனுக்கு கிடைத்தது. தகப்பனுக்கு வண்டிகளில் பரிசு பொருட்களை அனுப்பினார். அனுப்பி, அப்பா நான் இங்கே உயர் பதவியில் இருக்கிறேன், நீங்கள் வந்து விடுங்களானால் இந்த யாக்கோவு, அவருடைய தகப்பனாகிய யாக்கோவு பயப்படுகிறார். ஏனென்றால் ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீங்கள் அங்கே போய் 400 ஆண்டுகள் வேதனைப்பட வேண்டும், அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே கர்த்தர் சொன்னார். ஆகவே இந்த யாக்கோவு பயந்து பயந்து நடுங்கி நிற்கிற போதுதான் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, யாக்கோவே பயப்படாதே, போ, எதுக்கு பாடு அனுபவிக்க போ, கஷ்டப்பட போ என்று அனுப்பிவிட்டார். இந்த யாக்கோவு வந்தார், அங்கே மகனை சந்தித்தார். மகன் அவர்களுக்கு எல்லா உபசரணைகளும் செய்தார். ஆனால் கொஞ்சம் நாளிலே அங்கே இவர்களை, இந்த யோசேப்பை மறந்து போன ராஜா ஒருவன் வந்தான். இவர்களை இந்த பரம்பரையே அடிமையாக்கி போட்டான். நீங்களும் கூட
நன்றாய் வாழ்ந்த பிள்ளைகளாயிருக்கலாம், நன்றாய் வாழ்ந்திருந்தவர்களாயிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது நம்மை சின்ன பின்னம் ஆக்குகிறார்களே, அப்பொழுது நாம் கலங்கி போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 25:16 சொல்லுகிறது, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் நான் தனிமைப்பட்டவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என்று. என் அன்பு பிள்ளைகளே, உங்களில் யார் யாருடைய இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது? 18ஆம் வசனம், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து, என் துன்பத்தையும் என் வருத்தத்தை, நான் படுகிற வருத்தத்தை பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். அப்பா, என் பாவங்களை மன்னித்தருளும். அப்பா, இன்று யார் யார் அப்படி செபிப்பீர்கள்? பாவங்களை மன்னிக்கிறதற்கு கிருபை நிறைந்த தேவனிடத்திலே பரிசுத்தவான் மன்றாடுகிறார். என் பாவங்களை மன்னித்தருளும். ஹல்லேலூயா. என் பாவம் மன்னியும், என் பாவம் மன்னியும், என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே. என் பாவங்களால் பரிணாமமதை, என் பாவங்களால் பரிணாமமதை அஞ்ஞானிகள் தூஷித்து பேசினதால் ஐயோ அங்கலாய்த்து கண்ணீர் சொரிந்தேன், ஐயோ அங்கலாய்த்து கண்ணீர் சொரிந்தேன். என் பாவம் மன்னியும், என் பாவம் மன்னியும், என் பாவம் மன்னித்தருளும் இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்தருளும், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று பக்தன் ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவானாகிய தானியேல் இதுபோல கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்டவர். ஆனால் அவர் பெரிய பதவிக்கு போய்விட்டார். அந்த பதவியில் இருக்கும்போது இரவெல்லாம் பகலெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் தானியேலிடத்தில் சொல்லுகிறார், தானியேலே, பயப்படாதே, நீ உன்னை சிறுமைப்படுத்த தொடங்கின நாள் முதல், அல்லேலூயா, தன்னை சிறுமைப்படுத்துகிறார், ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார். வாசியுங்கள், தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, தேவதூதனானவன் தானியேலை பார்த்து, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. முதல் நாளிலிருந்தே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் யார் இரவெல்லாம் பகலெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள்? என் தேவனே, என் தேவனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற உங்களுக்கு ஆண்டவர் பக்குவமாய் பதில் தருவார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:8 சொல்லுகிறது, எங்கள் அக்கிரமம் எங்களை அந்தரங்க பாவம். வாசியுங்கள், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அல்லேலூயா. என்னுடைய அக்கிரமங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நிறுத்தினேன் ஆண்டவரே. என்னுடைய அந்தரங்க பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. நம்முடைய பாவம் என்னவென்று மற்றவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் திடீரென்று இந்த கீபோர்டு வாசிக்கிற லியோ இருக்கிறானே, இந்த தம்பி அவருடைய பெரியப்பாவை அழைத்து கொண்டு வந்தான். அந்த பெரியப்பாவுக்கு என்ன சுவீனம், நினைத்த நேரத்தில் இரத்த வாந்தி கொட்டுன்னு கொட்டிடும் ரத்தம். இவன் பைக்கில் அவரை கூட்டி கொண்டு போகும்போது இவன் மேலே இரத்த வாந்தி எடுத்து விடுகிறார். அவரை கூட்டி கொண்டு வந்தால் அவரை வாழ்த்தினேன் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நமக்கு தான் வேற ஒன்றும் தெரியாதே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தினேன். அந்த அப்பா பேர் என்னடா கேட்கல?
அலெக்ஸ், அவருடைய பேர் அலெக்ஸ். அவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தினேன். தேவ கிருபையினாலே அன்று முதல் இன்று வரைக்கும் அவருக்கு அந்த இரத்த வாந்தி இல்லை. அல்லேலூயா. இந்த இரத்த வாந்தியை குறித்த கொடுமை எனக்கு நன்றாய் தெரியும். நான் உங்களுக்கு சாட்சி சொல்லி இருக்கிறேன். நான் இரவெல்லாம் வாந்தி எடுத்து இரத்த வாந்தி எடுத்து அவஸ்தைப்பட்ட நாட்கள் பல நாட்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள். ஆனால் என்னுடைய நோய் தீர்ந்தது ஆச்சரியம். என்னை ஒருவரும் வாழ்த்தவில்லை, ஒருவரும் ஆசீர்வதிக்கவில்லை. ஒரு கர்த்தரை அறியாத ஒரு டாக்டர் ஜிப்மர் மருத்துவமனையில் அங்கே சீஃபாக இருந்தார். அந்த டாக்டரை பார்த்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தார்கள். அந்த டெஸ்ட் எடுத்து டாக்டர் இடத்துல போனால் என்னை டாக்டர் இடத்துல உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்து டாக்டர் கேட்டார், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு டாக்டர்னு. உடனே அவர் என்னையே பார்க்குறார். என்னை தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு. அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர், பயங்கரமான இந்து பக்தர். அவரிடத்துல எப்படி ரத்தம் எப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். தெரியாது டாக்டர், ரத்தம் வாந்தியாக எடுக்கிறேன், ராத்திரி ஆனால் ஃபுல்லாக ரத்தம் வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? குடலில் 70% அழுகி போச்சு. என்னுடைய குடலில் 70% அழுகி போச்சு. ஆகவே அந்த 70% குடலையும் கட் பண்ணி வெளியே எடுத்துடணும். கட் பண்ணி வெளியே எடுத்தா ஒரு நாளுக்கு அரை இட்லி சாப்பிடலாம், அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் உயிர் வாழணும் என்று சொன்னார். சரி டாக்டர் சொன்னேன். அவர் சிரிக்கிறாரு, இதுக்கும் பயப்பட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு ஒரு டேப்லெட் கூட கொடுக்கறது இல்லை. யூ கோ அண்ட் ஆஸ்க் அண்ட் யுவர் லார்ட் ஜீசஸ். நீ இப்போ உன்னுடைய தெய்வமாகிய இயேசுவிடத்தில் கேளு, அவர் உனக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்ப்பா. அவர் சுகம் தருவார். அவர் விசுவாசி அல்ல, ஆனால் யூ கோ and ask unto your God Jesus, he will heal you. அந்த நிமிஷம் முதல் இன்று வரைக்கும் எனக்கு இரத்த வாந்தி இல்லை. ஆலே, ஒரு டேப்லெட் கூட எனக்கு கொடுக்கப்படவில்லை. நான் டேப்லெட் கூட போடலை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஒரு அவிசுவாசியுடைய விசுவாசத்தை பார்த்து என்னை ஆண்டவர் சுகப்படுத்தினார். உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு மேன்மையானது. அல்லேலூயா. உடைய விசுவாசம் மேன்மையானது இருக்கணும். சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சியாக்கும். வாசியமா. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் ஈடாக சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. வேதத்திலே யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பெதஸ்தா குளத்தின் அண்டையிலே ஒரு மனுஷன் கிடக்கிறான். அங்கே திடீரென்று தேவதூதன் வருகிறார், குளத்தை கலக்குகிறார். இவனை முதலாவது இறங்குறவன் மட்டும்தான் சுகம் பெறுவான். ஆக இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கலங்கி இருக்கிறீர்களா? இயேசு உங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று அவன் சொல்ல. வாசியமா. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே,
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமில்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, வந்து நிற்கிறது யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், எழும்பு, எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. அல்லேலூயா. எழுந்து உடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதுமா. அநேக பரிசுத்தவான்களிடத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மோகன் சி லாசரஸ் என்று சொல்லுகிற பரிசுத்தவான் அநேகருக்காக ஜெபித்து அநேகரை சுகப்படுத்துகிறதாக நான் கேள்விப்படுகிறேன். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நமக்கு அநேகர் தேவை. அல்லேலூயா. அநேக தேவை. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழி 24:10 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது. அல்லேலூயா. பலன் குன்றி போகும். ஆகவே ஆபத்து வரட்டும், ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இன்று உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறதா? வனாந்தரமான வாழ்க்கையா? வேதம் சொல்லுகிறது ஏசாயா 35:1 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா. 33 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி அதற்காக தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நம்முடைய கேசட்ல ஒரு பாட்டுண்டு, வனாந்திரம் செழிக்கும், வறண்ட நிலம் துளிர்க்கும், என் ஜனத்தின் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். வனாந்திரம் செழிக்கும், வறண்ட நிலம் துளிர்க்கும், என் ஜனத்தின் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆனை போல முடுவன் குதிப்பான், மகிழ்ச்சியினால் நிறைந்து புகழ்ந்து நடந்து துதிப்பான். ஆனை போல முடுவன் குதிப்பான், மகிழ்ச்சியினால் நிறைந்து புகழ்ந்து நடந்து துதிப்பான். வனாந்திரம் செழிக்கும், வறண்ட நிலம் துளிர்க்கும், என் ஜனத்தின் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். வனாந்திரம் செழிக்கும், வறண்ட நிலம் துளிர்க்கும், என் ஜனத்தின் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். சுமார் 23 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு குடும்பத்தார் வந்து பின்னாடி ரோல உட்கார்ந்தார்கள். அதுதான் முதல் நாள் அவர்கள் இங்கே வந்தது. அதில் கணவருடைய பேர் மார்க்கஸ் ஸ்டீஃபன். அவருடைய மனைவியருடைய பேர் என்னம்மா பேர்? ஹேனோ. அவருடைய மனைவியுடைய பேர் ஹேனோ. இந்த ஹேனோ சிறு வயதாக இருக்கும்போதே வால்பாறை எஸ்டேட்டில் இருந்தவர்கள். வால்பாறை எஸ்டேட்டில் அவருடைய அப்பா மேனேஜராக இருந்தார். அது பெரிய எஸ்டேட். அந்த வால்பாறை எஸ்டேட் நானும் போயிருக்கிறேன். பெரிய எஸ்டேட். அங்கே எப்போ பார்த்தாலும் பனி தான் கொட்டி கொண்டே இருக்கும், கல் மழை விழுந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அங்கே கல்மழை கொட்டும் போது இந்த தங்கச்சி அவருடைய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து ஓடி போய் இந்த கற்களை பொறுக்க தொடங்கினாள். கல்மழை யார் யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. சின்ன சின்ன கல்லுகளாக விழும், கொஞ்சம் பெரிய கல்லாக கூட சில சமயத்தில் விழும். இவர்களை பொறுக்கும்போது
கொஞ்சம் பெரிய கற்கள் அவருடைய தலையில வந்து பயங்கரமாய் விழுந்து விடுது. வானத்திலிருந்து வந்து விழுறது இல்லையா, வந்து விழுந்து பயங்கரமாய் அடிபட்டது. இவர்கள் வீட்டுக்குள்ளே போனார்கள். பயங்கர ஜுரம் அவர்களை பிடித்தது. அவர்கள் ஜுரத்தில் அவஸ்தைப்பட தொடங்கினார்கள். அவர்கள் பயங்கரமான நோயாளியாய் மாறினார்கள். ஆஸ்மா பேஷண்டாய் மாறினார்கள். எந்த நேரமும் மூச்சு திணறிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. அப்படி மாறினார்கள். அவர்கள் திருநெல்வேலியுள்ள ஒரு ஸ்கூலில் அட்மிட் பண்ணப்பட்டார்கள். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது திடீரென்று இவர்கள் சிக்காகி மரித்து போனார்கள் என்று ஹாஸ்டலுக்கு லீவ் விட்டார்கள். அந்த அளவுக்கு சீரியஸான நோய் அது. மரித்து போனார்கள் என்று லீவ் விட்டார்கள். ஆனால் அவளுடைய சிநேகிதி ஓடி வந்தாள், அவளை கட்டி பிடித்தாள். இல்லை இல்லை, இன்னும் அவளுக்கு உயிர் இருக்குன்னு கத்துனா. அவளை திரும்ப தட்டி எழுப்பினாள். அவளை எழுப்பிவிட்டாள். அவள் தான் திருமணமாகி கணவனோடு பிள்ளைகளோடு இங்கே வந்திருந்தாள். ஒரு 23 வருஷத்துக்கு முன்னால வந்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் அவளை நான் வாழ்த்தினேன். அல்லேலூயா, அவளை வாழ்த்தினேன். அன்றைக்கு அவர்கள் நெபுலைஸை வைத்துக் கொள்வார்கள். எப்போதும் அதுக்கு ப்ளக்கில் போட்டு நெபுலைசர் வைத்துக் கொள்வார்கள். அந்த நெபுலைசர் இல்லை என்றால் அவர்களால் உயிர் வாழவே முடியாது. அதுக்கு பேட்டரி போட்டு வைத்திருந்தார்கள். இந்த சகோதரி அன்றைக்கு பரிபூர்ண சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா, உற்சாகமாய் கையில் தட்டக்கூடாதா? இப்போ 23 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் திடகாத்திரமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பின்னால் இருக்கிற ஸ்க்ரீன், இந்த 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 டேபிளில் இருக்கிற ஸ்க்ரீன் அவர்கள் வாங்கி கொடுத்தது. என்னால் மறக்க முடியவில்லை. அல்லேலூயா, என்னால் மறக்க முடியவில்லை. இப்பொழுது அவர்கள் அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் தங்கி இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் கொஞ்சம் சிக்காக இருந்தார். இப்போ எப்படி இருக்கார் தெரியல, அவர் விசாரிக்கலை. நான் அவருக்காக ஜெபித்துக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். அதற்கு எசேக்கியேல் 36:11 சொல்லுகிறது, முந்தின சீரை காட்டிலும். வாசியம்மா. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். உங்கள் மேலே மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பழுகி வர்த்திக்க செய்வேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் நீங்கள் வர்த்திக்கப்படுவீர்கள். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். என் அன்பு சகோதர சகோதரே, முந்தின சீர் உங்களுக்கு நன்றாயிருந்து இப்பொழுது ஒருவேளை குறைபட்டவர்களாய் காணப்பட்டால் ஆண்டவர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். அப்படியே இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரை என்னென்ன நற்சீர் எனக்கு கொடுப்பீர் என்று தியானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:14 சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை திருப்தி ஆக்கும். ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடும் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை
1:7 சொல்லுகிறது, நமக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை தரலையாம். வாசியுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 35 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு நாள் திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது. எனக்கு மிக பிரியமான ஒரு குடும்பத்தார் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுகிறார்கள், ரூபி பெங்களூரில் இன்னும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாள். இன்னும் ஒரு நாள் உயிரோடு இருப்பாளா இல்லை 2 நாள் உயிரோடு இருப்பாளா எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். நான் ஒரு மாதிரி திகைத்து போனேன். அவசரமாய் பெங்களூருக்கு புறப்பட்டு போனேன். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவளை அந்த வார்டை தேடி கண்டுபிடித்து அவளுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்திருந்தார்கள். அந்த ரூமுக்கு போனால் அவள் அங்கே இல்லை. ஒருவேளை ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போயிருப்பார்கள் என்று நான் நினைத்தால், ஒரு வந்தால் நீங்கள் ரூபியைத்தானே தேடுறீங்க, பக்கத்து ரூமில் இருக்கா, அது ஜெனரல் வார்டு, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்து ரூமில் இருக்கான்னு சொன்னாங்க. உடனே அங்கே போனேன். அவள் என்ன செய்துட்டு இருந்தா தெரியுமா, அங்கே இருந்தவர்களுக்கு ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. இவன் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு பாலாம், ஒரு நாள் அல்லது 2 நாள். என்ன காரணம், அவளுடைய மூளையில் ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகிறது. ஒரே நாளில் லட்சக்கணக்கான வைரஸ் பெருகி விடுகிறது. லட்சக்கணக்கான வைரஸ் பெருகி விடுகிறது. அது ஒரு அவளுக்கு தெரியாமல் இருக்குமோ என்று நினைத்து அவளை வாமான்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டு வந்தேன். உனக்கு என்ன டிசீஸ்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும்னா, எனக்கு மூளையில் லட்சக்கணக்கான வைரஸ் ஒரு சில நிமிடங்களில் பெருகி விடுகிறது. அது ஒரு நாள் விட்டாலே பல லட்சம் ஆகிடும். அப்படியே மூளையை டெட் ஆக்கிடும். மூளையை டெட் ஆக்கிடும். நான் செத்து போயிடுவேன். அங்கே போய் ஆமாம், நான் சாகிறதுக்கு முன்னே எப்படியாவது 1-2 பேருக்கு இயேசுவோடைய அன்பை சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சொல்லுவீங்களா? இன்னைக்கும் அவ நல்ல ஜீவனோடு இருக்கிற. 35 ஆண்டுகள் ஆச்சு. 35 தலையில கை வச்சு வாழ்த்திட்டு நான் வந்தேன். அன்னைக்கே சுகமாயிட்டா. வைரஸ் பிறகு வரவே இல்லை. இன்றைக்கும் சுகத்தோடு இருக்கிறாள். அவள் வெள்ளூர்ல ஸ்கூலில் என்ன டிஓவாக டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கிறா. இப்போ ஆம்பூரில் இருக்கிறா. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற வேதனைகள் மத்தியில், நமக்கு வருகிற பாடுகள் மத்தியில் ஆண்டவரை பற்றி பேசுவோமா? அல்லேலூயா. அப்படி பேசுவேன்னு சொல்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சாகும் நேரமும் ஆண்டவரை பற்றி பேசுவேன். என்னுடைய கேரக்டரே அதுதான். நான் கொரோனாவில் கிடக்கும்போது அத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே இருக்கிற ராஜம் இருக்கிறார்களே, அவருடைய மகன் தான் எனக்கு அங்கே எல்லா உதவியும் செய்தவர். எல்லா அட்மிஷன் வாங்கி கொடுத்தவங்க எல்லாரும் அவங்க தான். ஆக அங்கே அத்தனை பேருக்கும் இந்த வார்டில் எது ப்ரைவேட் வார்டு தான். அங்கே ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி கொண்டிருந்தேன். இன்னும் சில நாட்களில் இவர் சாவார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் இப்போ எல்லாம் சாக மாட்டேன் என்று நான் தைரியமாய் பேசுகிறேன். எனக்கு பக்கத்து பெட்டில் இருக்கிற ஒரு சகோதரி, அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். திடீரென்று அவருடைய பிள்ளைகள் வந்து ஓன்னு அழுறாங்க. என்ன, அவங்க மரித்து போனாங்க. அவர்களை ஒரு பையில் போட்டு அவர்களை சுற்றி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ எனக்கு என்னிடத்துலேருந்து 4 அடி தூரத்தில் இருந்தாங்க. அவர்களுடையத்துலேருந்து எனக்கு அதிகமாக பரவும். நான் அதை பற்றி கவலையே படலை. அல்லேலூயா. அதை பற்றி கவலைப்படலை. ஆண்டவரை பற்றி அங்கே சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் இருக்கார்களே, கலை செல்வன், என்னுடைய மகன், இப்படி பிள்ளைகள் எல்லாரும் ஓடி வந்து, குரு, இவர்கள் எல்லாரும் ஓடி வந்து எனக்கு சேவை செய்தார்கள். இதை பார்த்த ஒரு பிராமண சகோதரர் எனக்கு பக்கத்தில் படுத்திருந்தார். அவர் என்னை பார்த்து இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டாங்க. இவன் என்னுடைய மகன், இவர்கள் என்னுடைய சர்ச்சு பிள்ளைகள். இது கொரோனா வார்டுன்னு தெரிஞ்சு தான் வராங்களா? கொரோனா வார்டுன்னு தெரிஞ்சு தான் வர்றாங்க. அப்படி நைஸாக வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உள்ளே வந்துடுறாங்க. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், ஐசிஎஃப்ல தான் இருக்கான்.
அவன் எட்டி கூட பார்க்க வரலப்பா. அவன் பிராமணன், அவன் வருவானா? அவன் வரமாட்டான். நான் அப்படியே சொன்னேன், நீங்கள் பிராமின் தானே, அவன் வரமாட்டான். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாக வருவாங்கன்னு அங்கே சாட்சி சொல்ல இந்த பாவிக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற என்ன, நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். கடைசியாக 2 தீமோத்தேயு 1:7 பயமுள்ள ஆவியை கொடாமல் இருக்கிறது. 1 பேதுரு 5:8 சொல்லுது, தெளிந்த புத்தி. வாசியமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். உங்களை என்னையும் விழுங்க முடியாது, அவனுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிகளே, மே பாக்கியவான்கள். ஆண்டவர் கோடாகோடி ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:16 வாசித்து முடித்து விடுவோம். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும், உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும், உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. நீங்க ஊழியக்காரலா இருந்தா அவருடைய கிருபை உங்களே விளங்கும். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிள்ளைகளை வாழ்த்துகிற, பாடுகளை அனுபவிக்கிற, சிறுமைப்படுகிற பிள்ளைகள் விடுதலை பெற்று சாட்சிகளாயிருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். இயேசுப்பாங்கள ஆசீர்வதிப்பார். Praise